நாகர்கோவில் வடசேரி பேருந்து நிலையத்தில் தவித்த 7 வயது சிறுவன். திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்தவர் செல்வம். இவரது மனைவி தீபா. இவர்களுக்கு 3 குழந்தைகள் உள்ளனர். இவர்கள் கன்னியாகுமரிக்கு ஆன்மீக சுற்றுலா வந்தனர். இதற்காக நாகர்கோவில் பேருந்து நிலையம் வந்த அவர்கள் அங்கிருந்து மற்றொரு பேருந்து மூலம் கன்னியாகுமரிக்கு சென்றனர். அப்போது அங்கு அவர்களது 7 வயது மகன் ரோஹித் மாயமானது தெரிய வந்தது. இந்த நிலையில் நாகர்கோவில் வடசேரி பேருந்து நிலையத்தில் 7 வயது சிறுவன் ஒருவன் தன்னந்தனியாக பரிதவிப்பதைக் கண்ட பொதுமக்கள் அவனை மீட்டு பேருந்து நிலைய புறக்காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். அந்த சிறுவனை விசாரித்த போது அது செல்வத்தின் மகன் என்பது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து போலீசார் கன்னியாகுமரிக்கு சென்ற செல்வத்தை தொடர்பு கொண்டனர். அவருக்கு கொடுத்த தகவலின் பேரில் செல்வம் கன்னியாகுமரியிலிருந்து நாகர்கோவில் பேருந்து நிலையம் வந்தார். தொடர்ந்து அவரிடம் அந்த சிறுவனை போலீசார் ஒப்படைத்தனர். போலீசாரின் இந்த நடவடிக்கையை பொதுமக்கள் வெகுவாக பாராட்டினார்கள்.